ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? படிச்சிங்களா? ரிவிஷன் பண்ணீங்களா? ஸோ நானும் என்னால் நிறைய வீடியோஸ் போட முடியல. ஸோ இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய கரண்ட் அஃபேர் படிப்பீங்க. ப்ளஸ் அதோடு இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க, எந்த டேட்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? நமக்கு வந்து லாஸ்ட் குரூப் 4ல் நிறைய வந்து திட்டங்கள் கேட்கல. பட் குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் வைஸ் கரண்ட் அஃபேரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. அதில் மிஸ் பண்ண கரண்ட் அஃபேர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு பேசிக்காக இருக்கிறத நிறைய பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதேமாரி புக் சோர்ஸை கண்டிப்பாக படிங்க. ஓகேங்களா? நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 160க்கு மேலே இருந்தால் போதும். ஸோ கண்டிப்பாக தமிழில் வந்து 95+ எடுக்கணும். அண்டு மேக்ஸில் ஸோ 20+ அண்டு ஜிஎஸ்சில் ஒரு 40க்கு மேலே. ஓகேங்களா? இதை வந்து ஒரு கோலாக வச்சுருங்க. ஓகேங்களா? வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டோம்னா போதும். நமக்கு மெயின்ஸுக்கு டைம் கொடுப்பாங்க. நம்ம அந்த 20,000க்குள்ளே நம்ம உள்ளே போயிடணும். ஓகேங்களா? அதுதான் நமக்கு முக்கியமானது. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ்க்கு எது இம்பார்ட்டனோ, ஓகேங்களா, அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. தமிழ் வந்து கம்பல்சரி ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிங்கங்க. ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. 1 ஹவர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாருங்கள். ஒரு 2 ஹவர்ஸ் புக்ஸ் படிங்க. காலையில் ஒரு 2 ஹவர்ஸ் புக்ஸு, கீழே ஈவினிங் ஒரு 1 ஹவரு, ஈவினிங் ஒரு 1 ஹவர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கோங்க ஷெட்யூல்டு. அந்த மாதிரி படிங்க கண்டிப்பாக. எக்ஸ்ட்ரா மேக்ஸுக்கு ஒரு 1 ஹவர். ஓகேங்களா? அண்டு ஜிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரிவிஷன் நிறையா யூடியூப்பில் நிறைய டெஸ்ட் பேட்ச்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரீயாகவே. அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். எந்தளவுக்கு கோத்ரூ பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஆல்சோ நானும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? பட் இதில் இந்த இயர்ஸ்லாம் கொஞ்சம் எனக்கு நிறைய மறந்து போயிடுது. அதனாலே மனசு கஷ்டமாக இருக்குது வேறு. என்ன பண்ணுறதுனே தெரியல. திருப்பி இந்த இயர்ஸை வந்து எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த புக்கை படிக்க போகிறோங்கிற கூட சம்டைம்ஸ் வந்து மனசில் தோண ஆரம்பிக்குது எனக்கு. பட் இருந்தாலும் ஐ ஹோப் கண்டிப்பாக நம்ம விடக்கூடாது. இவ்வளோ தூரம் படிச்சிட்டோம். நம்ம முக்கால்வாசி தாண்டிட்டோம் கடலை. இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது. கண்டிப்பாக நம்ம தாண்டிடுவோம். ஆல் தி பெஸ்ட்.